ॐ नमो भगवते श्रीरमणाय। ॐ नमो भगवते श्रीरमणाय। ॐ नमो भगवते श्रीरमणाय। திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கைலாயத்து ஒரு சித்தர் பொதியில் சேர்வார், காவிரி சூழ் சாத்தனூர் கருது மூலன் பயிலா நோயுடன் வீய துயர் நீடும் பசுக்களைக் கொண்டு அவன் உடல் பாய்ந்து போத அயலாகப் பண்டை உடல் அருளால் மேவி ஆவடு தன்துறை ஆண்டுக்கு ஒரு பாவாகக் குயிலாரும் அரசடியில் இருந்து கூறி கோதிலா வடகையிலை குறுகினாரே. திருச்சிற்றம்பலம். திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. நம்ம முதல் தந்திரத்துல மகளிர் இழிவு அப்படிங்கிற ஹெட்டிங்ல இருக்கிற முதல் பாடல் பார்க்க ஆரம்பிச்சோம். அது இதுக்கு முன்னாடி இருக்கிற போர்ஷன் வந்து இன்னொருத்தருடைய மனைவி, பிறர் மனை நாடாமை அப்படிங்கிற ஹெட்டிங்ல சொன்னார். இன்னொருத்தரோட மனைவி, இன்னொரு வீட்டுல இருக்கிற வந்து பெண்ணினுடைய சகவாசத்தை நாடுறது வந்து இந்த ஜீவனுக்கு எவ்வளோ பெரிய தடை. அதோட அத்தியாத்ம மார்க்கத்துல அந்த ஆசைக்கு வந்து ஃபீடு கொடுக்கறது, அந்த எனர்ஜிக்கு வந்து ஃபீடு கொடுக்கறது, அப்படி அந்த நாட்டத்துக்கு ஃபீடு கொடுக்கறதுங்கிறது எப்பேற்பட்ட தடை இந்த மார்க்கத்துல அப்படிங்கிறத சொன்னார். இப்ப சரி, அது வந்து ஒரு கமிட்மெண்ட்டோட இருக்கிறவால நாடுறதுனால வர பிரச்சனை அப்படின்னா, அப்போ அந்த கமிட்மெண்ட் இல்லாதவால நாடலாமா அப்படின்னா அதுவும் ப்ராப்ளம் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹெட்டிங் தான் வந்து மகளிர் இழிவு. அந்த இதுல எல்லாமே ஜீவனோட போக்கு, இந்த மனசு, சரீரம் மனசு இந்திரியங்களோட இந்த ஜீவன் ஒட்டிண்டு, இந்த உயிரம்சம் ஒட்டிண்டு இது வழியாலாம் வந்து நான் இதுக்கெல்லாம் பிளசண்டா ஒரு இஃபெக்ட் கொடுக்கக்கூடிய சென்சரி ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் அனுபவிக்கணும் அப்படிங்கிற அந்த எனர்ஜி ஃப்ளோ இருக்கு இல்லையா, அதை சேனலைஸ் பண்றதுக்கு தான் வழி சொல்லிட்டு இருக்கார். அதனால இந்த இந்த விபரீத பாவம் அதாவது சரி, யாருக்கும் கமிட்மெண்ட் இல்லாத பெண்கள் அப்படின்னா அவாகிட்ட வந்து நம்ம அந்த மாதிரி பாவத்தை வச்சுக்கலாமான்னா அதுவும் வந்து இந்த ஜீவனுக்கு அத்தியாத்ம மார்க்கத்துக்கு தடை தான் அப்படிங்கறது சொல்லக்கூடிய பாடல்கள் இந்த மகளிர் இழிவுங்கிற ஹெட்டிங்ல வர பாடல்கள். இலை நலவாயினும் எட்டி பழுத்தால் குலை நலவாம் கனி கொண்டு உணல் ஆகா முலை நலம் கொண்டு முறுவல் செய்வார் மேல் விலகுரு நெஞ்சினை எய்து கொள்வீரே. இந்த பப்ளிக் லேடிஸ்ன்னு சொல்றோமே, அவள்லாம் வந்து காசு ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு, அவளுக்கு வந்து முக்கியமா காசு தான். அந்த காசுங்கிறத ஒரு லட்சியமா வச்சுண்டு பாக்கி பேரை தன் பால் அட்ராக்ட் பண்ணி, பாக்கி அப்பியரன்ஸ்னால வந்து அட்ராக்ட் பண்ணி தன்னுடைய வேலையை நடத்திக்கணுங்கிறது தான் வந்து அவளோட லட்சியம். அதை புரிஞ்சுக்காம வந்து நம்மளோட ஆசைகளை வந்து தீர்த்துக்கிறதுக்கு அவளை வந்து ஒரு மார்க்கமா நினைக்கிறது அப்படிங்கிறது வந்து எட்டி பழத்தை போய் சாப்பிட்ற மாதிரி. எட்டி மரத்துல பழுக்கிற பழம் வந்து பாக்குறதுக்கு நல்லா இருக்கு, சுத்து வட்டாரம் நல்ல பச்சை இலை பசுமையா கொத்து கொத்தா பழமெல்லாம் காய்ச்சிருக்குனாலும் அது வந்து விஷத்தன்மை பொருந்தியது. அதை சாப்பிட்றவாளுக்கு வந்து நல்லது ஏற்படாது. அந்த மாதிரி இந்த பப்ளிக் லேடிஸ், விலை மாதர்ன்னு சொல்ற அவளெல்லாம் வந்து அவள்லாம் அப்படி அட்ராக்டிவா இருக்கா பாக்கியமா. ஆனா அவ கூட சங்கம் வச்சுக்கிறது வந்து இந்த ஜீவனுக்கு வந்து எந்த விதத்திலையும் ஹிதம் கிடையாது. எட்டி பழத்தை சாப்பிட்டாக்க எப்படி அந்த விஷத்தினால பாதிக்கப்படுமோ, அது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றோமோ, அந்த மாதிரி இவாக்கிட்டையும் வந்து நம்மளோட கவனத்தை வந்து செலுத்தப்படாது அப்படின்னு அந்த பாடல்ல சொன்னார். அது நம்ம பார்த்துட்டோம், ஓரளவு பார்த்தோம் அப்படியே தோராயமா.
அடுத்த பாடல். மனை புகுவார்கள் மனைவியை நாடில் சுனை புகு நீர் போல் சுழித்து உடன் வாங்கும் கனவது போல கசிந்தி எழும் அன்பை நனவது போலவும் நாட ஒண்ணாதே. இந்த பப்ளிக் லேடிஸ் எல்லாருக்கெல்லாம் வந்து வீட்டுக்குள்ள யாரெல்லாம் வராலோ எல்லார்கிட்டையும் அவ வந்து ரொம்ப அன்பா நடந்துக்கிறாம. ஏன்னா அவளோட லட்சியம் வந்து அதுதான், சரித்திர சுத்தி இல்ல. அதான் முன்னாடி அந்த பிறர்மனை நாடல்ல வந்து தன் விதியினால கூட்டி வைக்கப்பட்ட தன்னுடைய மனைவி அப்படின்னு சொல்ற பாயிண்ட்ல வந்து சொல்றார், விதி கூட்டி வைக்கிறது அப்படின்னு அந்த ஜீவனோட பிராரப்தத்தை ஏதோ அதுக்கு ஒரு இந்திரியங்கள்ல இருக்கிற ஒரு போக்க வந்து ப்ராப்பரா அந்த எனர்ஜியை வந்து ஹேண்டில் பண்ணி அது அடுத்த ஜென்மாக்கு அது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகாதபடிக்கு முடிச்சுக்கிறதுக்கு அப்படின்னுட்டு விதி வந்து கூட்டி வைக்கிற ஒரு மனைவி வந்து ஒரு நல்ல பண்படுத்தப்பட்ட பூமியில விளைக்கப்பட்ட ஒரு மாமரத்துல கிடைச்ச ஒரு இனிய மாங்கனி போல அப்படி சொல்லி எக்ஸாம்பிள் சொன்னார் இல்லையா. அது நம்மளுக்கு அந்த அனுபவத்துக்கு இது இருக்கு, அந்த அந்த ஜீவனுக்கு அந்த பாவம் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த எனர்ஜியை வந்து கரெக்டா சேனலைஸ் பண்ணி எப்படி அதான் நம்ம நல்ல சாப்பாடு சாப்பிட்றதுங்க, பசிக்கிறது, பசிங்கிற எனர்ஜியை வந்து இல்லாம பண்ண முடியல. அப்ப வந்து சாத்வீகமான அளவான சாப்பாடை சாப்பிட்டு அந்த பசிங்கிற குறைபாடை வந்து நீக்கிக்கணும். இல்லாட்டி நம்மளுக்கு இந்த என்ன இந்த ட்ரக்ஸ் அந்த மாதிரி சில இதெல்லாம் இருக்கு இல்லையா, இப்போ அதெல்லாம் வந்து கன்சியூம் பண்ணினாக்க வந்து இன்னும் சாப்பிடணுங்கிற அந்த விருத்தியை வந்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடியது. எப்பயுமே நல்ல உணவுங்கிறது என்ன அப்படின்னா அது சாப்பிட்டாக்க அந்த குறைபாடு நீங்கி போரும்னு திருப்தி ஆகணும். அது வாயால சாப்பிட்றதுக்கு மட்டும் இல்லை, எல்லா எனர்ஜிக்குமே அது இட் அப்ளைஸ். எல்லா இது வேணும் அப்படிங்கிற அந்த ஒரு குறைபாடு வந்து எந்த அம்சத்துல தோணுறது அப்படின்னு சொன்னாலும் அந்த குறைபாடு இன்னும் வேணும்னு தோணுறதே அது வந்து சமணம் ஆகும்படியா ஒரு இன்புட் எடுத்தனோம்னா அதுதான் நல்ல உணவு. அந்த அந்த எனர்ஜியை வந்து ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு நல்ல இன்புட். எதை எடுத்துட்டாக்க இன்னும் திருப்பி இப்படியே அனுபவிச்சுட்டே இருக்கணும், எப்ப பார்த்தாலும் அனுபவிச்சுட்டே இருக்கணும், இப்படி இன்னும் வேணும், அது இதை விட பெட்டரா வேணும், அப்படி மாத்தி வேணும் அப்படின்லாம் அப்படிங்கிற ரிசல்ட் ஏற்படுறது அப்படின்னு சொன்னா அது நல்ல உணவு கிடையாது. இப்ப இவாளுக்கு வந்து அந்த மாதிரி உணவு தான் இது. இந்த விலை மாதர்ன்னு சொல்றது வந்து அவளுக்கு வந்து ஏதோ காசு பணம் வேணும், இவாளை வச்சு ஏதோ நடத்திக்கணும்னு இருக்கு. அதனால வந்து அவ இந்த எனர்ஜியை இன்னும் ஜாஸ்தி பண்ற மாதிரி இருக்கிறவா. யார் உள்ள வந்தாலும் அவகிட்ட ஏதோ அன்பா இருக்கிற மாதிரி காட்டிண்டு மொத்தம் அவளுக்கு அவ வேலை நடக்கணுங்கிறதா முக்கியம். மனை புகுவார்கள் மனைவியை நாடில், வீட்டுக்குள்ள நுழையிறவாள்கிட்ட எல்லாம் வந்து அவளுக்கு ரொம்ப பாத்தியப்பட்டவா மாதிரி நடந்துக்க கூடின அந்த பெண்கள் அவளோட சங்கத்தை வந்து நாடினாக்க சரி அவ தான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாளே நம்மள அப்படிங்கிற பாவத்தோட அவளோட சங்கத்தை நாடினாக்க சுனை புகு நீர் போல் சுழித்து உடன் வாங்கும். சுனையில போய் மலையில வந்து மேல சொனை இருக்கு, அதுல ஜலம் வந்து பாயறது அப்படின்னு சொன்னா அது சுனையோட உற்பத்தி வந்து மலைக்கு உள்ள இருக்கு. இந்த நம்ம நதியில காவேரியில எல்லாம் வந்து சுழல்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த சுழல்ல மாட்டின்ட்டோம் அப்படின்னு சொன்னா அது அப்படியே இழுத்து உள்ள வாங்கிடும். அதோட அந்த எனர்ஜியோட ஃப்ளோ வந்து பார்த்தா இட் வில் புல் இட் டவுன்வர்ட்ஸ் இன்சைட். அந்த தண்ணிய உள்ளே ஆழத்துக்கு இழுக்கக்கூடிய அந்த ஒரு எனர்ஜி இது. அந்த மாதிரி எனர்ஜி இவாளாம். அவ சரி இவ வந்து நம்மள அக்செப்ட் பண்ணிக்கிறா, நம்மள வான்னு கூப்பிடுறா அப்படிங்கிற மாதிரி அவளோட வீட்டுக்கு போய் அவளோட சங்கத்தை நாடுறவாளுக்கு இந்த உள்ள இழுக்கிற அந்த ஜலத்தோட தன்மை மாதிரி, சுழிச்சு உள்ள இழுக்கிற ஜலத்தோட தன்மை மாதிரி அப்படியே உள்ள இழுத்துரும் அந்த எனர்ஜி. சுழித்து உடன் வாங்கும் கனவது போல கசிந்து எழும் அன்பு. அவளுக்கு வாஸ்தவமான அன்பெல்லாம் இல்லை. வாஸ்தவமான அன்புங்கிறது வந்து நம்மள எப்பயுமே பார்ப்போம் இல்லையா, டெஃபினேஷன் அந்நியம் இல் அன்பு. அது அந்த பரம்பொருளுக்கு தான் வந்து அன்புங்கிற
அன்புங்கிற அந்த ஒரு பொருள் வந்து அது அந்த பரம்பொருளுக்கு தான் வந்து 100% எக்ஸிபிட் பண்ண முடியும். இந்த இண்டிவிஜுவல் லிமிட்டேஷன் இருக்கிற ஜீவ பாவம் இருக்கிறவாளாலேயே வந்து அந்த அன்பு இட் வில் பி ரெஸ்ட்ரிக்டட் அண்ட் ஷேப்டு பை த மைண்ட் அண்ட் த பிரெயின். அது ஒன் கேனாட் ஹெல்ப் இட். எப்ப வந்து நான் நான் அப்படிங்கிற அந்த இருப்பு, நான் இருக்கேன் அப்படிங்கிற அந்த உணர்வு வந்து எப்ப ஒரு உருவத்தோட ஒரு பாவத்தோ ஒரு இண்டிவிஜுவல் சென்ஸோட ஜீவ பாவத்தோட லிமிட் ஆகிறதோ அப்பவே அந்த நான்கு உணர்வு தான் அன்போட உண்மையான நிலை, அந்நியமற்ற நிலை. அது அப்படியே இட் கெட்ஸ் ரெடியூஸ்டு பை திஸ் ஐடென்டிஃபிகேஷன். இந்த ஐடென்டிஃபிகேஷனுக்கு எது வேணும், எது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது தான் வந்து அன்பு அப்படிங்கிற மாதிரி அது வந்து இட் கெட்ஸ் ரெஸ்ட்ரிக்டட். இப்ப இந்த விலை மாதரோட அன்பு அப்படிங்கறது வந்து எப்படி கனவுங்கிற ஒரு சீன் வந்து தோன்றி மறையறதோ, தோன்றி இருக்கும்போது கனவு உண்மை மாதிரி தான் தோணும். சொப்னம் தொடங்கினதுக்கு அப்புறம் இந்த சீன் எங்கேருந்து வந்தது, நான் எப்படி திடீர்னு இந்த இடத்துக்கு வந்தேன் அப்படின்னு யாருக்குமே கேட்க தோணாது. அதுதான் அந்த கால தேசங்கள்ங்கிற அந்த 2 ஆக்சஸ்னால வந்து திடீர்னு இப்ப நம்ம இருக்கிற இடத்துல நம்ம ஆத்துல படுத்துட்டு தூங்குறோம், ஒரு சொப்னம் வருது, ஏதோ ஒரு அந்த இடத்துக்கு நம்ம இந்த நினைவு காலத்துல இந்த ஐ மீன் இந்த வேக்கிங் ஸ்டேட்ல நம்ம அந்த இடத்துக்கு போயிருக்கவே மாட்டோம். அது என்ன இடம்னே நம்மளுக்கு தெரியாது. பட் ஏதோ ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி ஒரு கனவு வருதுன்னு வச்சுப்போமே. அப்ப வந்து இது என்ன இடம்னே தெரியலையே, நான் எப்படி இங்க வந்தேன்னு தெரியலையே அப்படிங்கிற கொஸ்டின் வருதோ அந்த ட்ரீம் கேரக்டருக்குன்னா வராது. அந்த ட்ரீம் கேரக்டர் வந்து அந்த சீன் பர்ஃபெக்டா தோணும். அதுக்கு ரொம்ப எல்லாமே கரெக்டா தானே இருக்கு, இங்க இருக்கிற நல்லது கெட்டது இது பார்த்தா ரொம்ப வருஷமா நம்ம இருக்கிற மாதிரி தோணுறது, அங்க நடக்கிறது, அங்க இருக்கிறவா எல்லாரும் தெரிஞ்ச மாதிரி தான் தோணுறா, எல்லாம் அந்த விவகாரம்லாம் ரொம்ப பர்ஃபெக்டா செட் மாதிரி தோணுறது. அப்படிதான் இந்த கனெக்ஷனும். இந்த கனவு மாதிரி ஐ மீன் they make you feel comfortable, they make you sense that this place is yours அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து இருந்தாலும் அது வந்து கனவு எப்படி உண்மையா காணறதோ அந்த மாதிரி தான் அவளோட பாவம். அது வந்து கனவுக்கு முழிச்சுண்டா போயிடும். அந்த மாதிரி இவாளுக்கு வந்து அவ வேலை ஆச்சு அப்படின்னு சொன்னா தென் அந்த கனெக்ஷன் வந்து they will not encourage. இந்த ஜீவனுக்கு வந்து all this has been waste of energy. எங்க வந்து தனக்கு ஆத்தியந்திகமா ஒரு பிரயோஜனமும் ஏற்படலையோ அதுல அவ்வளோ ஈடுபட்டு இந்த காணல் நீர் பின்னால போற மாதிரி தானே, அங்க தண்ணி தெரியறது, அவ்வளோ டிஸ்டன்ஸ் தள்ளி பரவாயில்ல இது தண்ணின்னு ஒண்ணு இருக்கே கிடைக்கிற வரைக்கும் சந்தோஷம் அப்படின்ட்டு குடத்தை எடுத்துட்டு இங்கேருந்து தண்ணி எடுக்கிறோம் அப்படின்னு வேகமா அது வரைக்கும் போயிட்டு அங்க போய் பார்த்தா தண்ணி இல்லை. அது அந்த காணல் நீர்ல இன்னொரு அம்சம் என்னன்னாக்கா வந்து அங்க போய் பார்த்தா அங்க தண்ணி இல்லைன்னா திருப்பி அதே மாதிரி இன்னும் ஒரு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கழிச்சு பார்த்தா திருப்பி அங்க ஜலம் இருக்குன்னு தோணும். அது இந்த ஹீட்டோட இஃபெக்ட்னால. அப்ப அது ஜீவன் வந்து அவ்வளோ அசடா இருக்கு அப்படின்னு சொன்னா காண்ற இடத்துல எல்லாம் ஏதோ கிடைக்கிறதோன்னு பார்த்து போய் தட் இஸ் அட்டர் வேஸ்ட் ஆஃப் டைம் அண்ட் எனர்ஜி. இந்த ஜீவனுக்கு ஆத்தியந்திகமா அத்தியாத்மமா ஒரு பிரயோஜனமும் ஏற்படாம இந்த கனவு பின்னால சும்மா காணற பொருட்கள் பின்னால போய் ஆமா அது வாஸ்தவமாக்கும்னு அது பின்னால போய் தன்னோட எனர்ஜிஸ் எல்லாம் வந்து வேஸ்ட் பண்றது. கனவது போல கசிந்து எழும் அன்பு, அவளோட கன்சர்ன் கேர் அண்ட் கன்சர்ன்ங்கிறதெல்லாம் வந்து கனவு மாதிரி தான். நனவது போலவும் நாட ஒண்ணாதே. அது எப்படி அந்த கனவுல இருக்கிற பொருட்கள் வந்து நான் வேக்கிங் ஸ்டேட்ல வந்து பிரயோஜனப்படாதோ அந்த மாதிரி இந்த ஜீவனுக்கு ஆத்தியந்திகமா இந்த லைன்ல வந்து ஈடுபடுறது அந்த எனர்ஜிஸ் எதுவும் அதுக்கு வந்து ஆத்தியந்திகமா பிரயோஜனப்படாது, அதத்தனையும் வந்து வேஸ்டா தான் போகிறது. அதனால அந்த மார்க்கத்துல போகாதீங்கோ அப்படின்னு. அடுத்த பாடல். இயல் உறும் வாழ்க்கை இளம்பிடி மாதர் புயல் உறும் புல்லின் புணர்ந்தவரேயினும் மயல் உறும் வானவர் சாரவிரும் என்பார் அயலுற பேசி அகன்று ஒழிந்தாரே. அது அவளோட தன்மை.
ஏன்னா அவளுக்கு வந்து இது அது ஒரு பிஸ்னஸ் தான். அவ வேலை நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக இருக்கிற அந்த கனெக்ஷன் எப்பயுமே லைஃப்ல வந்து லைஃப் வந்து பூர்ணமா வாழணும் அப்படின்னாக்க ஆத்தியந்திகமா ரிலேட் ஆகணும், ஹிருதயபூர்வமா பழகணும். எப்பயுமே வெளிக்கு உள்ள ஒண்ணு வச்சுட்டு போனா போறதுங்கிற மாதிரி வெளியில ஒண்ணுங்கிற மாதிரி வச்சுட்டு பழகிறத எதோட பழகினாலும், வெதர் யூ சே எஸ் ஆர் நோ டு எனிதிங், அது இட் ஷுட் கம் ஃப்ரம் த ஹார்ட். இல்லைனாக்கா வந்து அது என்ன அது ஒரு லேயர்ல இருக்கும், நம்ம ஒரு லேயர்ல இருப்போம். நமக்கு ஆத்தென்டிக்கமா வந்து அந்த 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 சரியை வந்து நம்மளுக்கு பிரயோஜனப்படாது. இவ வந்து இந்த விலை மாதர்லாம் வந்து இளம்பிடி ரொம்ப வெளியில பாக்குறதுக்கு வந்து ரொம்ப அட்ராக்டிவா அந்த மாதிரிதான் பல பொருட்கள் இருக்கு இல்லையா. நம்மளுக்கு வந்து இந்திரியங்களுக்கு இந்த சாப்பிட்ற பொருள் அட்வர்டைஸ்மெண்ட் வர்றது, இல்ல கண்ணுக்கு பாக்குறதுக்கெல்லாம் ரொம்ப இதுவா ரம்யமா இருக்கிறதுலாம் சொல்றேன். எல்லாமே வந்து சர்ஃபேஸ் லெவல்ல இருக்கிற ஒரு அட்ராக்ஷன். ஒரு பொருளை வந்து நம்ம வந்து செலக்ட் பண்றோம், இல்ல அதுகிட்ட நம்ம வந்து கனெக்ஷன் வச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு வந்து ஆத்தியந்திகமா ஹிருதயபூர்வமா நம்மளுக்கு அது வந்து ஹிதம் பண்ற பொருளா இருக்கு அப்படின்னு சொன்னா அதுகிட்ட அது நம்ம வந்து துய்த்தோம் அப்படின்னா, கன்சியூம் பண்ணோம் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு வந்து ஆத்தியந்திகமா பிரயோஜனப்படும். பாக்குறதுக்கு வெறும் வெளியில ஒரு அப்பியரன்ஸ்ல மாத்திரம் வந்து நல்லா இருக்கிற மாதிரி காணறது அப்படிங்கிறதுக்காக வந்து எதுல ஈடுபட்டோம் அப்படின்னாலும் வந்து அதுக்கு உள்ள வேற ஒரு தன்மை இருக்கும். அந்த அந்த தன்மை வந்து அது ஓடுற வரைக்கும் ஓடும் வண்டி, அப்புறம் அது அதுக்கு வேணுங்கிற அந்த பர்பஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்கா விளக்கிடும், பிரிச்சிடும். அப்ப நம்மளுக்கு இட் இஸ் அகெயின் வேஸ்ட் ஆஃப் டைம் அண்ட் எனர்ஜி. இவெல்லாம் வந்து அப்பியரன்ஸுக்கு வந்து ஏதோ பிடி யானை மாதிரிலாம் ரொம்ப லட்சணமா அப்படிலாம் லட்சணம் இல்லை, லட்சணம் சொல்லக்கூடாது, அது வந்து மேக்கப் பண்ணின ஒரு பியூட்டி. அது ஹிருதயபூர்வமா ஆத்தியந்திகமா வந்து அந்த மூலத்துல வந்து சார்ந்து இருக்க. நம்ம பல வாட்டி பார்த்திருக்கோம் இல்லையா, அழகுங்கிறதே வந்து அந்த உயிர் அம்சத்தோட தான். எவ்வளோ அந்த ஜீவ அம்சம் வந்து எவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கோ அத்தனை வந்து அதுதான் நேச்சுரல் பியூட்டி, அதுதான் லட்சணம். அழகுங்கிறது வாஸ்தவத்துல அதுதான். நேச்சர்ல இருக்கிற எல்லா அழகுமே வந்து அந்த உயிரம்சம். எங்க அந்த உயிரம்சம் நிறைய இருக்கோ, நல்ல பவர்ஃபுல்லா இருக்கோ, அது அது என்ன பொருளா இருந்தாலும் பார்த்தா அழகா இருக்கும். சின்ன குழந்தையோ, ஆட்டுக்குட்டி, பன்னிக்குட்டி, எதா இருந்தாலும் அது அது அந்த ஜீவபாவம், அந்த இண்டிவிஜுவல் சென்ஸ் வந்து ஸ்ட்ரெங்தன் ஆகிறதுக்கு முன்னால வந்து பார்த்தானாக்க அது ஒரு அழகு. ஏன்னா அந்த உயிரம்சத்தோட பவர் வந்து எங்க நல்லா ஜாஸ்தி ஃபெல்ட் இதுவா இருக்கோ, ப்ரிவலண்டா இருக்கோ, அது வந்து அதுதான் நேச்சுரல் பியூட்டி, அதுதான் ரியல் பியூட்டி ஆக்சுவலி. அது மாதிரி இருக்கிற மாதிரி மேக்கப் எல்லாம் பண்ணிட்டு அப்பியரன்ஸுக்கு மாத்திரம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கிற தன்மை வந்து இயலுறும் இளம்பிடி மாதர். அவ வந்து இது வந்து எப்பயுமே இந்த சர்ஃபேஸ்ல நாடுறவாளுக்கு இந்த சர்ஃபேஸ்ல இருக்கிற அட்ராக்ஷன் தான் கரெக்டா ஃபிட் ஆகும். ஏன்னா நம்ம எந்த பிளேன்ல இருக்கோமோ அந்த பிளேன்ல நம்ம ரேடியோவை எந்த ஃப்ரீக்வன்சியில டியூன் பண்றோமோ அந்த பாட்டு அந்த ரேடியோ ஸ்டேஷன் தானே நம்மளுக்கு கனெக்ட் ஆகும். அப்ப நம்ம பார்ட்ல வந்து கரெக்டா இருக்கணும். அடுத்த வாழை போய் குத்தம் சொல்லி பிரயோஜனம் இல்லை. நம்ம வந்து ஒரு லெவல்ல நம்மளோட எனர்ஜி இது இருக்கு அப்படின்னு சொன்னா அது வந்து இந்த மாதிரி அப்பீரன்ஸுக்கு நம்மள வந்து அட்ராக்ட் ஆகி அதுக்கு விழணும் அப்படின்னு சொன்னா புயலுறும் புல்லின் புணர்ந்தவர் வேணும். நல்ல பசுமையான புல்லு மாதிரி ரொம்ப அன்போட இருக்கிற மாதிரி எல்லாமே பாஹ்யம், வெளியில ஒரு ஷோ தான், எதுவுமே ஆத்தியந்திகம் ஹிருதயத்தை ஸ்பர்ஷம் பண்றதே எதுவுமே இல்லை. பாக்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருக்கிறதோ, ரொம்ப கன்சர்னோட இருக்கிற மாதிரி பேசுறதோ, பழகிறதோ, அன்போட தன்னோட சேர்த்துக்கிற மாதிரி பண்ணுறதோ எல்லாமே வந்து ஆழத்துல கிடையாது, வெறும் சர்ஃபேஸ்ல. அந்த மாதிரி இருக்கக்கூடிய பொருட்களோட வந்து நம்ம சேர்ந்தோம், அதெல்லாம் நம்ம கன்சியூம் பண்றோம் அப்படின்னு சொன்னா மயலுறும் வானவர் சார விரும் என்பார்.
அவளுக்கு வந்து வேலையாச்சு, இவாள்கிட்டேருந்து வேணுங்கிறது கிடைச்சாச்சு அப்படிங்கிற மாதிரி ஆச்சு அப்படின்னு சொன்னா, கொஞ்சம் அங்க இருங்கோ, வெளியிலேயே இருங்கோ அப்படின்னு சொல்லி அயலுற பேசி அகன்று ஒழிந்தார். சரி, ஒரு காலத்துல நம்மளுக்கு வந்து கனெக்ஷன் இருந்ததே அந்த பொருள்கிட்ட, நம்மள ஏதோ அதுதான் அந்த ஆத்தென்டிக்கமான ரிலேஷன்ஷிப் இல்ல. அதெல்லாம் வந்து ஒரு காலத்துல இருந்ததே, நம்மளுக்கு ரொம்ப வேணுங்கப்பட்டதே அப்படிங்கிற அந்த ஆதாரம்லாம் எதுவும் இருக்காது. இது அயல் பொருள் தான். நம்மளுக்கும் அதுக்கும் கனெக்ஷன் கிடையாதுங்கிறது அவளுக்கு அந்த கிளாரிட்டி நன்னாவே இருக்கு. அது வந்து இது அயல் பொருள் தான் அப்படிங்கிற மாதிரி முன்ன இருந்த அந்த கனெக்ஷனுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி பேசி கொஞ்சம் அங்கேயே இருங்கோ, வெளியில இருங்கோ, வெயிட் பண்ணுங்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லி அப்படியே பிரிச்சு மெதுவா வந்து நகர்ந்து போயிடுவா. அது இது லேடிஸ்க்குன்னு சொல்லியிருக்கார். ஆனா இது எல்லா எல்லா இந்த புலன்கள் மூலமா இருக்கிற எல்லா இயக்கத்துக்குமே இது வந்து அப்ளை ஆகக்கூடியது. எதுலையுமே வந்து ஹிருதயபூர்வமான நாட்டம் இல்லாம பாக்கியமா இருக்கிற ஒரு அம்சத்தை மாத்திரம் பார்த்து நம்மள அதுகிட்ட கனெக்ட் ஆகுறோம் அப்படின்னு சொன்னா, அது எதுக்காக அந்த பொருள் நம்மள்ட்ட கனெக்ட் ஆகிறதோ அதோட வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் அது வந்து பிரிஞ்சு போயிடும். அது இந்த ஜீவனுக்கு அவ்வளோ காலமும் எனர்ஜியும் வேஸ்ட் ஆனதோட துக்கம் தான் மிஞ்சும். அது மேல சார்பு எவ்வளோக்கு எவ்வளோ அது மேல சார்பு இருந்ததோ அத்தனைக்கு அத்தனை ஆழமா இருக்கும் அதோட துக்கம், அது பிரிஞ்சு போறப்ப. அயலுற பேசி அகன்று ஒழிந்தாரே. அதனால இந்த மாதிரி மார்க்கத்துல போயிட்டு உங்களோட காலத்தையும் எனர்ஜி இதெல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்கோ அப்படிங்கிறதுக்கு உபதேசமா அது சொல்றார். அடுத்த பாடல். வையகத்தே மடவாருடும் கூடி என் மெய்யகத்தோர் உளம் வைத்த விதி அது. கையகத்தே கரும்பாலையின் சாறு கொள் மெய்யகத்தே பெரு வேம்பதுவாமே. இதான் வந்து பகவத்கீதையிலையும் சொல்வார். இந்த இந்திரியங்களுக்கு வந்து பாக்கியமா வெளியில வந்து ஒரு அட்ராக்டிவா இருக்குங்கிறதுக்கு பார்த்து நீ அது பின்னால போகாத, துக்க யோனைய ஏவத்தே. அதோட உள்ள இட்ஸ் சென்டர் அது வந்து துக்கத்தை தான் அது இட் இஸ் ஹோல்டிங். வெளியில தான் பார்க்கறதுக்கு வந்து அட்ராக்டிவா இருக்கிற மாதிரி இருக்கு, சுகத்தை தரா மாதிரி இருக்கு. There is a promise of happiness only in the surface. Actually it is housing dukkam in its center. It is holding all துக்கத்துக்கு உண்டான அத்தனையும் வந்து இட் இஸ் ஹோல்டிங் இன் இட்ஸ் சென்டர். நம்ம கிஃப்ட் ரேப் மாதிரி தான். இந்த சுபாஷிதத்துல ஒரு ஸ்லோகம் வரும், இந்த தீயவர்கள் நல்லவர்கள் தீயவர்கள் கம்பெனி, இந்த சத்சங்கம் துஷ்சங்கத்தை பத்தி வரல. இந்த துஷ்சங்கத்தை பத்தி சொல்றப்போ அவ எப்படிப்பட்டவா அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப அழகான சிமிலி எல்லாம் கொடுப்பார். ஒரு சிமிலி வந்து என்ன கொடுப்பார்னா, அவ வந்து விஷகும்பம் பயோமுகம் அப்படின்பார். இப்போ ஒரு குடம் இருக்கு, குடத்துல வந்து என்ன இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்கா மேல வந்து பால் தெரியறது. ஆனா அது ஆக்சுவலா விஷகும்பம், கீழே அந்த விஷம்தான் அந்த இருக்கு அந்த குடத்துல. பயோமுகம், பயசுங்கிறது பால். கீழே விஷத்தை விட்டுட்டு மேல அந்த சர்ஃபேஸ்ல வந்து விஷம் தெரியாதபடிக்கு அது மேல மாத்திரம் பாலை விட்டு வச்சிருக்கு. அது வந்து கலந்து போய் விஷத்தோட தன்மை வெளியில தெரியல. பால் வெள்ளையா நல்ல ஒரு குடம் பால் இருக்கிற மாதிரி கண்ணுக்கு தெரியுது. அந்த மாதிரி இந்த தீயவர்கள் அவளோட சங்கத்தை வந்து வச்சுக்காதீங்கோ. அது என்ன வெளியில பாக்குறதுக்கு பால் மாதிரி இருக்குன்னு அதுகிட்ட வந்து அசோசியேட் ஆகிறச்சே வந்து கொஞ்சம் ஆழ போன அதுகிட்ட இன்னும் டீப்பா இன்வால்வ் ஆகிறதே பார்த்தாக்க நம்மளுக்கு வந்து யூ வில் ஹாவ் டு கன்சியூம் பாய்சன். வையகத்தே மடவாரோடும். அதனால அந்த ஞானம் இருக்கிறவா மெய்யகத்தோர். இந்த மெய்யகத்தோருங்கிறது வந்து அதான் எல்லாத்துலயுமே வந்து ஆழ எல்லாத்தையும் பார்க்கறது, ஹிருதயபூர்வமா ஆத்தியந்திகமா எல்லாத்துக்கிட்டையும் கனெக்ட் ஆகிறதுங்கிறது. கனெக்ட் ஆனோம் அப்படின்னு சொன்னா எது நல்லது கெட்டதுன்னு ஆழம் வரைக்கும் பார்க்க தெரியும். சர்ஃபேஸ் அளவுல வந்து எதையும் பார்த்து டிசைட் பண்ணாதைக்கு அப்படி பார்க்க தெரிஞ்சவர்கள் மெய் அகத்தோர். அதோட கோர் வரைக்கும் ஒரு
விஷயத்த வந்து அனலைஸ் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி, அதாவது இமோஷன்ஸுக்கு விழுந்து போகாம ஒரு பொருளோட தன்மை என்ன அப்படிங்கிறத வந்து ஹிருதயபூர்வமா ஆழம் வரைக்கும் ஆராய்ஞ்சு பொறுமையா நல்ல கிளாரிட்டியோட பார்த்து ஆராய்ஞ்சு ஒன்றுத்த ஆழமா தெரிஞ்சுக்க கூடினவர்கள் வந்து அவா விதிச்ச விதி, அவா சொல்லக்கூடிய லட்சணம் என்ன அப்படின்னாக்க வையகத்தே மடவாரோடும் கூடி என். இந்த மாதிரி அப்பியரன்ஸ் இது மாத்திரம் நன்னா இருக்கக்கூடிய விஷய போகங்கள் எல்லாம் வந்து அனுபவிச்சு ஒரு பிரயோஜனமும் இல்லை. என்ன பிரயோஜனம்? அது அதுக்கு அதை அனுபவிக்கிற காலத்துல என்னமோ சுகம் கிடைக்கிறதுன்னு சொல்றதும் வந்து நம்மளுக்கு இன்னும் ஃபர்தர் பாண்டேஜுக்கு தான் காரணமா இருது, துக்கத்துக்கு தான் காரணமா இருது. நம்ம ஏதோ ஒரு 2 அடி குழியில இருக்கோம், கஷ்டப்பட்டு ஏதோ கையை ஊனி மேல ஏறி வந்துள்ளாங்கிற மாதிரி நிலையில இருந்து இன்னும் ஒரு 6 அடி குழிக்குள்ள போற மாதிரி இன்னும் இழுத்துன்னு போறது உள்ள. இந்த சுழி நீர் மாதிரின்னு சொன்னார் இல்லையா ஒரு எக்ஸாம்பிள். ஏற்கனவே இந்த ஜீவனுக்கு ஏதோ பேசிக் அஜ்ஞானம் இருக்கு, அந்த அஜ்ஞானத்தை வந்து இன்னும் டீபன் பண்ற மாதிரி இருக்கு இந்த அசோசியேஷன்லாம். ஸோ இதை வந்து அனுபவிக்கிறதுனால உனக்கு என்ன பிரயோஜனம்? அது என்ன பிரயோஜனம் தெரியல. அதோ அந்த 1 மினிட் 2 மினிட்ஸ்க்கு ஏதோ சுகம் கிடைக்கிறது, ஒரு சுகமும் இல்லை ஆக்சுவலி. அது பின்னால இப்ப கிடைக்கிறதுக்கு மேல துக்கத்தையும் கொடுக்க போறது உனக்கு. அந்த ஜீவிதத்துல வந்து ஆக்சுவலி இன்னும் நம்ம தப்பான மார்க்கத்துல தப்பான டிரெக்ஷன்ல இன்னும் நிறைய போற மாதிரி ஆகிறது, சுழிச்சு உள்ள இழுக்கிறது. ஸோ இந்த அசோசியேஷன்னால, இந்த சர்ஃபேஷியல் அட்ராக்ஷன்ல இருக்கிற அசோசியேஷன்னால உனக்கு என்ன பிரயோஜனம் ஏற்பட போறது அப்படின்னு சொல்றவா மெய்யகத்தோர். எல்லா விஷயத்தையும் வந்து ஆழம் வரைக்கும் ஆராய்ஞ்சு பொறுமையா அதனுடைய தன்மை என்னன்னு ஆதாரம் வரைக்கும் பார்க்கக்கூடியவர்கள் அவ அதை பார்த்தவா சொல்றா, இந்த மாதிரி அனுபவத்தினால உனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. கையகத்தே கரும்பாலையின் சாறுகொள் மெய்யகத்தே பெரு வேம்பதுவாமே. இந்த விஷகும்பம் பயம் முகம் மாதிரி தான். அது வந்து எடுத்து பார்த்தான்னாக்கா சர்ஃபேஸ்ல வந்து கரும்பை கொண்டு போய் இதுல கரும்பாலையில புழிஞ்சாக்கா அது வந்து எப்படி ஸ்வீட்டா ஜூஸ் வருமோ, சுகர் கேன் ஜூஸ் வருமோ, அது அந்த சுகர் கேனுக்கு சுகர் கேன் ஜூஸுக்கு கம்பேர் பண்ற மாதிரி இருக்கக்கூடிய சுகங்கள் மாதிரி காணறது. ஆனா அது வந்து அதோட ஆந்தரிகத்துல வந்து வேப்பங்காயோ இலையோ ஏதோ வாட்டவர் வேம்பு சம்பந்தப்பட்டதுல அதுல ஒரு கசப்பு இருக்கும் இல்லையா, அது வந்து அந்த ஆதாரத்துல ஆழத்துல வந்து அது வேம்பு மாதிரி இருக்கக்கூடியது. வெளியில மட்டும் அப்பியரன்ஸ்க்கு மட்டும் அது வந்து கரும்பை புழிஞ்சு எடுத்த ஜூஸ் மாதிரி இருக்கு. கரும்புன்னு கூட சொல்லலை, கரும்புனா ஏதோ கொஞ்சம் கடிச்சு சாப்பிடணும். ஆக்சுவலி எந்த சுகம் அனுபவிக்கணும்னாலும் அதுக்கு உழைச்சு சாப்பிட்டோம்னு சொன்னா அது வந்து நல்லா சிஸ்டம்ல வந்து அசிமிலேட் ஆகும். இப்போ இட்லி வந்து சமையல் ஜென்ரலாகவே ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து நம்ம சமைச்சு சாப்பிட்றோம், அதுக்கு உண்டான உழைப்பு போட்டு அந்த ஐட்டமை சாப்பிட்றோம்னு சொன்னாக்க நல்லா டைஜஸ்ட் ஆகும். கல்லூரில் உட்காந்து இட்லி மாவு அரைக்கிறோம், அந்த இட்லியை வார்த்து சாப்பிட்றோம் அப்படின்னு சொன்னால் அந்த உழைப்பு அது சாப்பிட்றதுக்கு நல்லா அசிமுலேட் ஆகிடும். வாங்கி சாப்பிட்றோம் இல்லை ரெடி மிக்ஸை வாங்கி ஏதோ பண்ணி சாப்பிட்றோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து அதுக்கு அது உண்டான உழைப்பு இல்லையோ, அது வந்து அசிமுலேட் ஆகாது, அது டாக்ஸின்ஸாக போகும். அந்த மாதிரி தான் எல்லா அனுபவமுமே. அதுக்கு உண்டான உழைப்பு இருந்து அதுக்கு யோக்கியத்தை சித்திச்சு ஒரு பொருளை வந்து நம்ம தூய்க்கிறோம், கன்சியூம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து நம்மளுக்கு அஹிதம் பண்ணாது, சிஸ்டம்ல கலந்துடும், நம்மளோட சிஸ்டமா ஆயிடும். அதனால பிரச்சனை இல்லை. அதெல்லாம் அதுக்கு நம்ம அதுவும் எல்லாமே சர்ஃபேஸ் தான். சர்ஃபேஸ் லெவல்ல இருக்கக்கூடிய அப்பியரன்ஸ் அட்ராக்ஷன் அதுக்கு உழைக்காம அப்படி ஈஸியா கிடைக்கிறது அப்படின்னுட்டு எல்லாம் வந்து எந்த பொருளை வந்து நம்ம கன்சியூம் பண்ணினாலும் அது வந்து நம்மளுக்கு அஹிதம் தான், நம்ம சிஸ்டமோட சேராது. அது நம்மளுக்கு வந்து அஹிதம் விளைவிச்சுட்டு தான் இருக்கும், இன்டைஜஷன் ஆகும், அந்த மாதிரி ஆகும். அப்படிதான் அந்த பொருட்கள் எல்லாமே சர்ஃபேஸ்ல பார்க்கறதுக்கு வந்து கரும்பு சாறு மாதிரி இருந்தாலும்
அந்த ஜீவனுக்கு வந்து ஆத்தென்டிக்கமா அது வந்து வேம்பு மாதிரி கசப்பு தரக்கூடிய பொருட்களா அது வந்து அமையறது. அதனால அந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து ஈடுபடாதீங்கோ. அடுத்த பாடல், கோழை ஒழுக்கம் குளம் மூடு பாசியில் ஆழ நடுவார் அளப்புருவார்களை தாழத் துடக்கி தடுக்கில்லாவிடில் பூழை நுழைந்தவர் போகின்றவாறே. இது வந்து அதாவது இந்த இப்ப இங்க போன பாடல்ல சொன்னாரு இல்லையா, மெய் அகத்தார் அப்படின்னு, மெய்யகத்தோர். அந்த அதுதான் வந்து எஜுகேஷன், வாஸ்தவமான எஜுகேஷன். ஒரு ஜீவனுக்கு வந்து ஸ்கூல் காலேஜ்ல எங்க படிச்சாலும் சரி, ஸ்கூலோ காலேஜ், நம்மளுக்கு அந்த ஜீவன் இருக்கிற சூழல்ல அதுக்கு என்ன எஜுகேஷன் சிஸ்டம் கிடைக்கிறதோ அது கத்துக்க வேண்டிய வாஸ்தவமான பொருள் என்னன்னா, எப்படி நம்ம ஜீவிக்கணும், எந்த மாதிரி பொருட்கள் கிட்ட நம்ம வந்து சம்பந்தம் எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுக்கணும். அது தெரியல. இந்த வீக்னஸ்க்கே, அதாவது இந்த சர்ஃபேஸ் லெவல் அட்ராக்ஷன்ஸ்க்கு மட்டும் விழுந்து போறது அப்படிங்கிற அந்த ட்ரெண்டுக்கு வந்து ஒரு ஜீவன் பழகிடுத்து அப்படின்னு சொன்னான். அது ஏன்னா அதை கத்துக்கிறதுங்கிறது வந்து ஒரு வயசுக்குள்ள கத்துண்டுணும். இல்லைன்னா அப்புறம் நம்ம நேத்திக்கோ எதுலயோ பார்த்தோம் இல்லையா, அதாவது எனக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு அசம்ஷன் அந்த ஜீவனுக்கு வந்துடுத்து அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் கிராஸ்பிங் பவர் குறைஞ்சிரும். நமக்கு யாராவது சொல்றதே இவ அதுதான் சொல்ல போறா அப்படின்னு தோணும். இல்லைன்னா இதான் நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தானே அப்படின்னு தோணும். அது கவனம் வந்து அதுல போகாது. அது சின்ன வயசுலயே இந்த பிரிச்சு தெரிஞ்சுக்க, அது ஒரு கணக்கு சொன்னாரே 30ன்னு, 30 அதை படிச்சு தெரிஞ்சுட்டு ஜீவிதத்துல வாழ்ந்து அனுபவபூர்வமாவும், இப்ப தியரி அண்ட் பிராக்டிக்கல் 30 வயசுல முடிஞ்சு அந்த நிலையானது நிலையற்றதோட கிளாரிட்டி வந்துடணுமா ஒரு ஜீவனுக்கு 30 வயசுல. இல்லைன்னா சரி கொஞ்சம் கஷ்டப்பட்டு அடிபட்டு ஜீவிதத்துல மேடு பள்ளம்லாம் ஏறி இறங்கியாவது 60 வயசுக்குள்ள வந்துடணுமா. அது அந்த 30ன்னு ஒரு கணக்கு சொன்னாரு ஒரு கொஞ்சம் பாடல்களுக்கு முன்னாடி. அது இல்லாம அவளுக்கு வந்து அந்த ஜீவனுக்கு வந்து அந்த ஆழம் இல்லாம ஒரு பாவம் வந்து ஜீவிதம் வந்து செட் ஆயிடுத்து அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து வேணும்னா கூட தன்னை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாது. அது வேணுங்கிற கிளாரிட்டியும் இருக்காது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மள இதுல நம்ம வந்து போகப்படாது அப்படிங்கிற அந்த கிளாரிட்டியும் இருக்காது. அது கிளாரிட்டி இல்லாதவால நம்ம எவ்வளவுதான் சொல்லி கிள்ளி கன்வின்ஸ்லாம் பண்ணி வார்த்தை உபதேசம் அன்பா சொல்லி இப்படி பண்ணாதேப்பா உனக்கு நல்லது இல்லை அப்படின்லாம் சொல்லி நிறுத்தினாலும் வந்து அது the ignorance has got down to the deeper level that it will somehow find a way to escape. எப்போ ஒரு சான்ஸ் கிடைக்கிறதோ அப்ப வந்து அதுல இருந்து தெரிச்சு போயிடணும் அப்படிங்கிற அந்த டெண்டன்சி. அப்படி ஒரு ஜீவனுக்கு வந்து பிரச்சனை ஆயிடுத்து அப்படின்னு சொன்னாக்க அது நம்ம 2 விதமா சொல்லுவோம்ல, இந்த சிக்ஷை கொடுக்கறது. அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். அது மனுஷ லெவல்ல வந்து ஒரு ஜீவனை வந்து தண்டனை கொடுத்து அது இப்போ தப்பான வழியில போகிறத நிறுத்தணும் அப்படின்னு சொன்னாக்க அட்லீஸ்ட் பிசிக்கலா ஹோல்டு பண்ணியாவது, பிசிக்கல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பண்ணியாவது அந்த ஜீவனை நிறுத்தி ஆகணும். ஈசன் நிறுத்துறதையும் சொல்லுவார் பின்னாடியே. இங்க வந்து இந்த அந்த ஜீவன் பால் அன்பு பூண்ட இருக்கிற ஏதோ இன்னொரு ஜீவன் வச்சுப்போம், அவளுக்கு வேணுங்கப்பட்ட வாழோ ஏதோ உண்மையா அவகிட்ட வந்து ஆத்தென்டிக்கமான பாவம் இருக்கிறவா வந்து இவாளை வந்து நிறுத்தணும் அப்படின்னு சொன்னா பிசிக்கலா அவளை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியாவது அவ தப்பான வழியில போகிறத நிறுத்தணும். அது அந்த வீக்னஸ் அவளுக்கு இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் கடுமையா இருந்தாலும் பரவாயில்ல, அவளோட ஹித்தத்துக்காக அவளை வந்து ஃபோர்சிபிளாவது நிறுத்தணும். இல்லாட்டா தாழ துடைக்கி தடுக்கில்லாவிடு கட்டி போட்டாவது தடுக்கணுங்கிறார். அவள்கிட்ட வந்து போகாத, நீயே போகாத அப்படின்லாம் சொல்லி கிள்ளி அப்படியெல்லாம் நிறுத்த முடியல. அந்த வீக்னஸ்க்கு வந்து அவ ரொம்ப வீக்னஸ்லயே ரொம்ப ஈடுபட்டு இட் ஹஸ் காட், அந்த வீக்னஸ் வந்து அவளோட இன்னும் இன்னர் லேயர்ஸ்க்கு ஆழத்துக்கு இறங்கிடுத்து அப்படின்னு சொல்றவாளுக்கு, அப்படின்னு இருக்கிறவாளுக்கு
அவளை கட்டி போட்டாவது அந்த தப்பான மார்க்கத்துல போகாதிக்க அவளை நிறுத்தணும், ஃபோர்சிபிளா பிசிக்கலி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி. இல்லாட்டா பூழை நுழைந்து அவர் போகின்றவாறே. எனி எனி எஸ்கேப்பிங் மார்க்கம். வீட்டுக்குள்ள ஏதோ வச்சிருக்கோம் நீ அப்படின்னா வெளியில எப்ப போவான்னு பார்த்துட்டு இருப்பா, உடனே கிளம்பி வெளியில போயிடுவான். அது ஆக்சுவலி இந்த இது எல்லாத்துக்குமே அப்ளை ஆகும். மனசு இந்திரியங்களுக்கு மட்டும் இல்ல, அந்த காரணத்துக்கும் மனசும் அதேதான். இதான் தேவராஜ் முதலியாருக்கு உபதேசமா சொல்ற ஒரு இன்சிடென்ட் இருக்கு இல்லையா, அந்த அணில் குட்டி. ஒரு அணில் அது குட்டி போட்டுட்டு அந்த அம்மா அணில வந்து பூனை சாப்பிட்டு அம்மா அணில் செத்து போயிடுது. இந்த குட்டி அணில்லாம் வந்து ரொம்ப குட்டி. அதை வந்து இவர் தான் பார்த்துட்டு நர்ஸ் பண்ணி ஃபீடு பண்ணி எல்லாம் பண்ணி அது நல்லா வளர்ந்துரும். வளர்ந்துட்டு அது அம்மா அணில் இது எல்லா ஜந்துக்கள்லையுமே அம்மா வந்து குழந்தைகளுக்கு ஃபர்ஸ்ட் டேஞ்சர் என்னன்னுலாம் சொல்லி கொடுக்கும். நீ எங்க போகலாம் போகப்படாது, ஏன்னா அது சின்ன குழந்தையா இருக்கும் இல்லையா, அப்போ அது எங்கெல்லாம் போகப்படாது. அது ரொம்ப குட்டியா இருக்கு, சரி பூனை எல்லாம் பார்த்தா ரொம்ப குட்டி பூனைன்னாக்கா அது தானே வாயால கவ்வி கொண்டு வந்து சேஃப் பிளேஸ்ல வச்சுக்கும். எங்க நாயோ இல்லை கடா பூனையோ அது வந்து அட்டாக் பண்ணாம இருக்குமோ அந்த மாதிரி இடத்துல ஃபர்ஸ்ட் தானே பார்த்துக்கும். அப்புறம் மெதுவா அந்த நாலேஜை வந்து அந்த குட்டிக்கு கொடுக்கும். நீ வந்து இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போகப்படாது, இதுல எல்லாம் பண்ணப்படாது அப்படிங்கறதெல்லாம் அதுக்கே அது வந்து சிஸ்டம்ல செட் ஆகணும். இங்கெல்லாம் நான் போகப்படாது, இது எல்லாம் பண்ணப்படாது அப்படின்னுட்டு அது வரைக்கும் அது வந்து கோச்சிங் கொடுக்கும். அந்த அணிலுக்கும் அப்படிதான். அந்த அணிலை வந்து பிடிச்சி அது வெளியில இஷ்டத்துக்கு ஓடும். இவர் தானே அம்மா அணில் மாதிரி குழந்தைகளை வளர்த்தது, அதனால அது வந்து இஷ்டத்துக்கு வெளியில ஓடுறதுன்னா அங்க எங்க ஓடப்படாது அப்படின்னுட்டு ஒரு கூண்டு பண்ணி அதுக்குள்ள அந்த குட்டி அணிலெல்லாம் போட்டுட்டே இருப்பார். அது அப்பப்ப அது திறந்து விட்டா சான்ஸ் கிடைச்சதுன்னா கதவை திறந்து விட்டா ஓடி போயிடும். அது பிடிச்சி திருப்பி ஒன்று ஒன்றா உள்ள போடணும். அப்பதான் தேவராஜ் முதலியார் வந்து கேட்பார், நானும் இப்படிதான் கஷ்டப்பட்டு இருக்கேன், என்னோட மனசு வந்து விபரீதமா ஓடிட்டே இருக்கு எப்ப பார்த்தாலும். அது வந்து அதுக்கு தானே அந்த கூண்டுக்குள்ள வந்து உட்காரப்படாதோ, அந்த அணில் வந்து தானே கூண்டுக்குள்ள வந்து உட்காந்துக்கப்படாதோ அப்படிங்கிற மாதிரி இந்த மனசு வந்து தானே விபரீதமான விஷயங்கள் எல்லாம் ஈடுபடாம இருக்கப்படாதோ அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பார். அதுக்கு கேட்க மாட்டார், அது பாவத்துல வருவார் உள்ள. அப்ப வந்து அண்ணாமலையான் தானே சொல்லுவார், அது இஃபெக்ட் சென்ஸ் பண்ணி அவர்கிட்ட சொல்லுவார், இந்த அணிலுக்கு வெளியில போனாக்க டேஞ்சர் இருக்குங்கிறது தெரியல, அவ அம்மாவை வந்து சாப்பிட்ட பூனை எங்க இருக்கு நம்மளையும் சாப்பிடுங்கிறது தெரியல, அதனால அது வெளியில ஓடி போறது. அதுக்கா அது தெரியற வரைக்கும் அது நம்ம வந்து ஃபோர்சிபிளா நம்ம பாத்துக்கிறவா தான் அது உள்ள பிடிச்சு போடணும். அத மனசுக்கு அது அப்ளை பண்றதுக்கு. என்னது இந்த மாதிரி விஷயங்கள்ல ஈடுபடாத அப்படின்னு மனசுல சொன்னான்னாக்கா அதுக்கு வந்து அந்த சர்ஃபேஸ் அட்ராக்ஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால இட் கீப்ஸ் கோயிங் தேர். அப்ப அதை வந்து ஒரு எல்லாமே வந்து கிரேஸ் தான், அருளை நாடி அருளோட சகாயத்துல தான் வந்து எந்த எனர்ஜியுமே கண்ட்ரோல் பண்ண முடியும், சேனலைஸ் பண்ண முடியும். நம்ம சாமர்த்தியத்துல நம்ம பண்றோம்னு ஆரம்பிச்சா ஒன்றும் நடக்காது. இங்க வந்து யாருங்கிறதெல்லாம் சொல்லலை இந்த பாடல்ல, பட் ஜென்ரலி சொல்றார், ஒரு ஜீவனை ஒரு எனர்ஜி விபரீதமா போறதுங்கிறது அதுக்கு பழகி போய் அது வந்து கொஞ்சம் டீப்பர் லேயர்ஸ்க்கு அந்த வீக்னஸ் இறங்கிடுத்து அப்படின்னு சொன்னாக்க அதை ஃபோர்சிபிளாவது அதை தடுக்கணும். தடுக்காவிடில் பூழை நுழைந்தவர் போகின்றவாறே. கெட் எனி சான்ஸ், கெட் எனி எஸ்கேப்பிங் மீடியம், இட் வில் எஸ்கேப். ஸோ அப்படி அந்த விபரீதமான மார்க்கத்துல போறத அப்படியாவது தடுக்கணும் அப்படிங்கிறத வந்து இந்த பாடல்ல சொல்றார். அதோட அந்த மகளிர் இழிவுங்கிற பாகம் வந்து முடியறது நம்மளுக்கு. அடுத்தது வந்து நல்குறவுங்கிறது வந்து தாரித்ரியம், வறுமை. வறுமை வந்து generally it is associated only with money, but it is not just money. ஆக்சுவலி அது வந்து ஆந்தரிகம் தான். அது காசு பணம் இல்லாட்டாலும் வந்து ஆந்தரிகத்துல இருக்கிற திருப்தி. ஃபர்ஸ்ட் வந்து தாரித்ரியம்ங்கிறது வந்து நம்ம அருணகிரி பெருமான் தான் சொல்லுவார், மிடிங்கிற வார்த்தை சொல்லுவார்.
நான் அகண்டமான பொருளா இருக்கிறச்ச எந்தவித சோகம் துக்கம் எதாலையும் ஸ்பர்ஷம் பண்ணப்படாம அந்நிய பொருளே இல்லாம இருப்பு மாத்திரமா வித்தவுட் எனி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பவுண்ட்லெஸ் இருக்கிற அந்த தன்மையை வந்து நான் இந்த உருவம் நான் இந்த ஆளுன்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறோமே அதுதான் முதல் தாரித்யம். அதோட ஆதாரமா கொண்டுதான் வந்து அது அது ஆந்தரிகத்துல இருக்கிற தாரித்யம் தான் வெளியில ஆக்ஷன்ஸ்ல பேச்சுல எல்லாம் வர்றது. ஆந்தரிகத்துல வந்து போராது வேணும் எனக்கு நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாவம், அதுவும் வந்து ரொம்ப டீப்பா செட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா என்னதான் கிடைச்சாலும் ஒரு திருப்தியே ஏற்படாது. என்ன இருக்கு அப்படி என்ன வந்துருத்தோ, அவள்லாம் அப்படி இருக்கா இவாள்லாம் அப்படி இருக்கா எனக்கு என்ன பெருசா இருக்கு இருக்கிறதோட இதை பார்க்க முடியாம அது ஒன் இஸ் நாட் ஏபிள் டு கவுண்ட் ஒன்ஸ் பிளெஸிங்ஸ் அப்படிங்கிற நிலை, அதுதான் வந்து வறுமை. அது நம்ம ரொம்ப இது பண்ணி சொல்றது வந்து விவகாரத்துல பைசாக்கு சொல்றோம் வறுமை. ஏதாவது பண்ணணும் அப்படின்னு வாங்கணும் அப்படின்லாம் நினைச்சா தே ஆர் நாட் ஏபிள் டு டூ அப்படிங்கிற மாதிரி பாவத்துல அதை பத்தி இருக்கக்கூடிய அது அது இந்த தாரித்திரியத்தோட ப்ராப்ளம். இந்த திருக்குறள்ல ஒரு திருக்குறள் வந்து எனக்கு அது நிற்றுவா தெரியாது அந்த குறள், பட் அந்த குறளோட மீனிங் என்ன அப்படின்னாக்க வந்து மழை பெய்யறத பத்தி மழை பெய்யறத பத்தி இருக்கிற செக்ஷன்ல வருது அந்த குறள். மழை நன்னா பெய்யணும் லோகத்துல, மழை இல்லைன்னாக்க தர்மமே கெட்டு போயிடும், ஜீவன்கள்லாம் வந்து நல்ல மார்க்கத்திலேயே சரிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். என்னது மழை பெய்யலைன்னாக்க நல்ல மார்க்கத்துல ஜீவன்கள்லாம் சரிக்காதா அப்படின்னா அது ஒரு கேஸ்கேடிங் எஃபெக்ட் மாதிரி. மழை பெய்யலை அப்படின்னு சொன்னா இந்த இது கிரெயின்ஸ் இந்த பிசிக்கலா இருக்கிற உணவு எல்லாத்துக்குமே நம்மளுக்கு இந்த பூமியில விளைச்சல் அப்படி இப்படிங்கிறதுல இருந்து கிடைக்கக்கூடிய எல்லா பொருட்களுக்கும் வந்து ஒரு ரேஷன் வந்துடும். அது இருக்க 4 பேர் இருக்கோம், 5 பேருக்கு உண்டான சாப்பாடு இருக்குன்னா எவ்ரிபடி வில் பி வெரி கர்டியஸ். நீங்க எடுத்துக்கோங்க, இல்ல நீங்க எடுத்துக்கோங்க, முதல்ல நீங்க எடுத்துக்கோங்க அப்புறம் நம்ம எடுத்துக்கிறோம். 4 பேர் இருக்கோம், 2 பேருக்கு உண்டான ஐட்டம்ஸ் தான் இருக்கு அப்படின்னு சொன்னா எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிடுவோங்கிற பாவம் வந்து வர்றது கஷ்டம். அதுவும் 4-5 நாள் பட்னியில இருக்கோம்னா அது அந்த ரந்தி தேவன்கிற ராஜாவோட கதைய வரும் பாகவதத்துல நவமஸ்கந்தத்துல. அந்த நிலையிலையும் வந்து அந்த தர்மம் கெடாம இருக்கிறதுங்கிறது வந்து இட் இஸ் வெரி டஃப். ஸோ அந்த மழை பெய்யலை அப்படின்னு சொன்னா பூமி போயிட்டு, அதான் சீர்காழி பதிகங்கள்ல சொல்லும்போது சம்பந்த பெருமான் அந்த ஸ்தலத்துல வாழற ஜனங்களோட தன்மையை சொல்ல வந்தவர் சொல்லுவார், வான் பொய்க்கணும் பூமி பொய்க்காது, அப்படி பூமியும் பொய்த்துதுன்னாலும், அதாவது விளைச்சல் இல்லைன்னாலும், மழை இல்லை விளைச்சல் இல்லைன்னா கூட வந்து அந்த ஸ்தலத்துல இருக்கிற அடியார்கள் அங்க வாழக்கூடிய அந்த மகாஜனங்கள் வந்து அடுத்த வாழ் யாராவது அவாத்துல வந்து ஏதாவது கொடுங்கோ அப்படின்னு கேட்டுன்னு வந்தா அவளுக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டாளாம், என்ன இருக்கோ அது கொடுப்பா. அந்த அந்த குவாலிட்டி, அதுதான் அந்த கேரக்டர், டெப்த் ஆஃப் கேரக்டர். அப்படி இருக்கிறவா வாழக்கூடிய சீர்காழி அப்படின்னு சொல்லி வர்ணனை வரும். இன்னும் சில தலங்கள்லையும் சொல்லுவார், இந்த முல்லை வாயில் அதெல்லாம் வீடுதோறும் எல்லாரும் வந்து சென்னல் அரிசி, அது வசந்த குவாலிட்டி, சென்னல் அரிசியை வந்து வரவாளுக்கு இல்லைன்னு சொல்லாம பிக்ஷை கொடுக்கக்கூடியவா வாழறது அப்படின்னு. ஆனா அது வந்து அது ரொம்ப தபஸ்னாலதான் வந்து அந்த தார்டியம் வரும், தர்மத்துல இருக்கிற தார்டியம். சாதாரண ஜனங்களுக்கு வந்து பேசிக்கா தான் எதிர்பார்க்கறது இல்லை அப்படிங்கிற மாதிரி, தனக்கு வேணுங்கிறது கிடைக்கல அப்படின்னாக்க வந்து உடனே அந்த தனக்கு தான் நிறைய எடுத்துக்கணும், கிடைக்கிறத எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டெண்டன்சி வந்துடும். அந்த அந்த சிச்சுவேஷன் அது வந்தது அப்படின்னு சொன்னாக்க எகைன் அது ஒரு ஜீவனுக்கு வந்து அது ஒரு மேஜர் ஹிண்ட்ரன்ஸ். அது கடக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அதுதான் அதை பத்தி இங்க இருக்கிற பாடல்கள். நல்குறவு புடவை கிழிந்தது போயிற்று வாழ்க்கை, அடையப்பட்டார்களும் அன்பிலரானார், கொடை இல்லை கோள் இல்லை கொண்டாட்டம் இல்லை நடை இல்லை நாட்டில் இயங்குகின்றார்களே.
போட்டுட்டு இருக்கிற ட்ரெஸ் வந்து கிழிஞ்சு போச்சு அப்படின்னா அது தூக்கி போட்டுரும். அது நான் இட் இஸ் ஆஃப் நோ யூஸ் அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி இந்த ஜீவனுக்கு வந்து தாரித்ரியம் ஏற்பட்டுடுத்து அப்படின்னு சொன்னா, தரித்திரத்தினால பாதிக்கப்பட்டுடுத்து அப்படின்னு சொன்னா நோபடி வில் கேர் ஃபார் தட் பர்சன். அவருக்கு இருக்கிற வெயிட் எல்லாம் போயிடும், வேல்யூ போயிடும், யாரும் அதுக்கு ஒரு மதிப்பே வைக்க மாட்டா. போயிட்டு வாழ்க்கை இனி அவர் வந்து நிம்மதியா அப்படி ஜாலியா வாழறான் அப்படிங்கிற மாதிரி அவரு இன்னும் அவரும் ஒன்றும் சொல்லிக்க முடியாது, யாரும் ஒன்றும் அதை கெயின் பண்ண கண்டுக்கவே மாட்டா. அடையப்பட்டார்களும் அன்பிலரானார். பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அப்படிம்பாரு இல்லையா? அது ரொம்ப கூட இருக்கிறவா, நம்மளுக்கு ரொம்ப வேணுங்கப்பட்டவா, க்ளோஸ் ரிலேஷன்ஷிப், நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கிறவா கூட, அடையப்பட்டார்கள் கூட அவளோட அன்பெல்லாம் போயிடும். இல்லானை இல்லாளும் வேண்டால் ஈன்றெடுத்த தாயும் வேண்டாம். அதுவும் திருவள்ளுவர் தான். காசு இல்லைன்னாக்க வந்து ஒய்ஃபும் அவனை மதிக்க மாட்டா, பெத்தெடுத்த அம்மா கூட மதிக்க மாட்டாங்கிறார் ஒரு பாயிண்ட்ல. அது என்னன்னு தெரியல, அது அந்த பாவத்தை பொறுத்தது. அடையப்பட்டார்களும் அன்பிலரானார். நம்மளுக்கு ரொம்ப வேணுங்கப்பட்டவா அப்படின்னு இருக்கிறவாலும் வந்து அவளோட அன்பும் வந்து வத்தி போயிடும். ஒன்றும் இல்லைங்கிற சுச்சுவேஷன் வந்தா, கொடை இல்லை கோல் இல்லை, இந்த குடுக்கல் வாங்கல் சொசைட்டில ஜென்ரலி இந்த ஃப்ரெண்ட்ஸு ரிலேஷன்ஷிப்பு எல்லாமே வந்து ஒவ்வொரு ஃபங்க்ஷன் ஒரு அக்கேஷன்ல வந்து நம்மள சந்தோஷமா நம்மள அடுத்தவாளுக்கு கொடுக்கறது, அடுத்தவா கொடுக்கறதையும் வாங்கிக்கிறது, அதெல்லாம் ஒரு அந்த நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. அது எதுவுமே இல்லை. இந்த தாரித்திரம் பிடிச்சதுனால வந்து கொடுக்கறதுங்கிறதும் இல்லை, வாங்கிக்க அப்படி சந்தோஷமா வாங்கிக்கிறதுங்கிறதும் இல்லை. கொடை இல்லை கோல் இல்லை, கொண்டாட்டம் இல்லை, ஒரு எந்தூசியாசமே இல்லை லைஃப். அதாவது ஓகே நம்ம அதை பார்ப்போம். கொண்டாட்டம் இல்லை, நடை இல்லை, நாட்டில் இயங்குகின்றார்களே. இந்த நடப்புன்னு சொல்றோம் இல்லையா, லோகத்தோட ஜென்ரலி இருக்கக்கூடிய ஒரு போக்கு, அதுல இருந்து ஒன் கெட்ஸ் செப்பரேட்டட். தனக்குன்னு அதுல ஒன்றும் ஈடுபடுறதுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துலேருந்தும் பிரிஞ்சு வரா மாதிரி ஆயிடுறது அந்த ஜீவனுக்கு அப்படின்னு. கொண்டாட்டம் இல்லை அப்படின்னாக்க வந்து சும்மா ஷோ காட்டுறதுக்குன்னு ஏதோ கொண்டாட்டம் பண்றதுங்கிறது இல்லை. இனிய தேதிக்கு பண்ற கல்யாணம் அதெல்லாமே அப்படித்தானே இருக்கு. அந்த மாதிரி இல்லை. அது கொண்டாட்டம்ங்கிறது வந்து வாஸ்தவமா எகைன் அதான் ஹிருதயபூர்வமா வந்து ஒரு ஈடுபாடோட ஒரு அதுதான் வந்து ரியல் எந்தூசியாசம். இந்த கோவில் எல்லாம் விழா எடுக்கிறதெல்லாம் பத்தி இப்ப தேவாரத்துல பல பதிகங்கள்லயும் சம்பந்த பெருமான இந்த ஸ்தலத்தோட தன்மையெல்லாம் சொல்லின்னு வரத்த விழா மல்கு திருக்களர் அதெல்லாம் சொல்லுவார். அந்த ஸ்தலத்துல எப்பவுமே வந்து மாசோத்சவம் பக்ஷோத்சவம் அதெல்லாம் எப்பயுமே வந்து அந்த ஈசன் கிட்ட, அந்த ஸ்தலத்து ஈசன் கிட்ட அன்புனால அந்த அடியார்கள்லாம் பொருந்தி இருந்து, இல்லாட்டா இந்த மாதிரி கர்மா பண்ணணும்னு பண்றது வந்து விழாவாகாது. அவளுக்கு வந்து தன்னோட எனர்ஜிஸ்க்கு ஒரு ஃபீடு கொடுத்த மாதிரி ஆகும். அதை வந்து ஈசன் பால் செலுத்தி பூர்ணமா அதுல இன்வால்வ் ஆகிறதுனால அவளுக்கு அத்தியாத்ம புரோகதி ஆகிறது, அவ எனர்ஜியை நல்லபடியா யூஸ் பண்ணின மாதிரி ஆகிறது. அதுதான் கொண்டாட்டம் விழா எடுக்கிறது அப்படிங்கிறது. அந்த மாதிரி எந்த ஆக்டிவிட்டியுமே இல்லை, எல்லாமே வந்து டல்லா எடுத்து, எல்லாம் அது ட்ரையா எடுத்து, ஒன்றும் ஜீவிதத்தோட ஜூஸே இல்லை. அந்த மாதிரி ஆயிடுத்தான் லைஃப். தாரித்ரியம்ங்கிற அந்த டெண்டன்சி பிடிச்சதுனால வந்து நம்மளுக்கு வேணுங்கப்பட்டவாங்கிறவாலும் பிரிஞ்சு போயிடுறா. கொடை இல்லை கோல் இல்லை, கொண்டாட்டம் இல்லை, நடை இல்லை, நாட்டில் இயங்குகின்றார்களே. அது ஜீவனுக்கு வந்து அது ஒரு பெரிய ஒரு பிளாக் ஹோல் மாதிரி. அந்த ஒரு டிப்ரெஷன் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி அதுல இருந்து அந்த ஜீவன் வந்து கடந்து வெளியில வரணும் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய பிரயத்தனமா ஆயிடும். இல்லைன்னா யாராவது பெரிய ஒரு அப்லிஃப்ட்மெண்ட் வேணும் மேலேருந்து.
ஆக்சுவலா இந்த இந்த ஃப்ளோல வந்து கடைசியில அத சொல்லவும் சொல்றார். அ அந்த அந்த மாதிரி ஒரு டிப்ரஷன் ஏற்படுறது அப்படின்னு சொன்னா, அதுவும் வந்து அந்த ஜீவனுக்கு ஒரு சிக்ஷைக்கு தான். அது பின்னால வரும். அது அப்ப அங்க பார்ப்போம். அ மொத்தம் அந்த தாரித்ரியம் அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி அத இப்ப போன பாடல்ல சொன்னாரே, ஃபோர்ஸிபிளாவாவது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும்னு. அந்த மாதிரி இந்த ஜீவனோட போக்க வந்து ஃபோர்ஸிபிளா ரெஸ்ட்ரிக்ட் பண்ற மாதிரி ஆயிடுறது அந்த தாரித்ரியம்ங்கிறது. எந்த விதத்திலயும் ஏக்கம் இல்லாம அப்படியே டல்லா ம் அப்படியே இருக்கும்படியா பண்ணிவிடுறது. அடுத்த பாடல் வந்து பொய்க்குழி தூர்ப்பான் புலரி புலருது புலருதென்று அகக்குழி தூர்க்கும் அரும்பண்டம் தேடுவீர் எக்குழி தூர்த்தும் இறைவனை ஏத்துமின் அக்குழி தூரும் அழுக்கற்ற போதே. இங்க வந்து ஃபர்ஸ்ட் 2 லைன் வந்து அட்ரஸ் பண்றார். யார அட்ரஸ் பண்றார் அப்படின்னாக்க வந்து பொய்க்குழி தூர்ப்பான் புலரி புலரி புலருதென்று அக்குழி தூர்க்கும் அரும்பண்டம் தேடுவீர். அரும்பண்டம் தேடுவீர். பண்டங்களை வந்து தேடுறவாளே, அதாவது பீப்புள் ஹூ ஆர் சீக்கிங் ரிசோர்சஸ், பண்டங்களை தேடுவீர் அப்படின்னு அட்ரஸ் பண்றார். எதுக்கவா பண்டங்களை தேடுறவா அப்படின்னாக்கா வந்து ஒரு குழிய தூர்க்கணும்னா குழிய மூடணும், ஃபில்அப் பண்ணணும். அது ஒரு ஏதோ ஒரு தேவை. குழிங்கிறது என்ன, ஒரு குறைபாடு. அந்த குறைபாடை வந்து தீர்க்கணும் அப்படின்னு அதுக்கு சொல்யூஷனை வந்து நாடுறவாளே அப்படின்னு அட்ரஸ் பண்றார். எந்த மாதிரி குழிய வந்து தூர்க்கறதுக்கு ட்ரை பண்றவா அப்படின்னா பொய்க்குழி தூர்ப்பான். அது அது குழிய வந்து தீர்க்கவே முடியாது. இல்லைன்னா பசி வந்து நம்ம சாப்பிட்ட உடனே அந்த பசியை வந்து அடக்கினா மாதிரி தோணுறது. அப்புறம் பார்த்தா திருப்பி ஒரு கொஞ்ச நாழியில கிளம்பிடுறது. அதுதான் வந்து பொய்க்குழி. மூடினா மாதிரி இருக்கும் குழி. மண்ணெல்லாம் வெட்டி போட்டு குழியை மூடிட்டோம், அப்பாடி மூடிட்டோம் அப்படிம்போம். கொஞ்ச நாள் பார்த்தா திருப்பி குழி வந்துடும். அந்த மாதிரி தான் அந்த பசிங்கிற குறைபாடு. கார்த்தால விடிஞ்ச உடனே அதோட நினைவு வந்துடுறதான், புலரி புலருது என்று அக்குழி தூர்க்கும். அதாவது இந்த கார்த்தால விடிஞ்சது ஒரு வச்சனம் மாதிரி சொல்லுவாளே பழைய காலத்துல, போது விடிஞ்சது நாராயணா போட்டுக்க வேணுமே நாராயணா. சாப்பிட ஏதாவது சித்திகர்த்தா ஒழியோ, இன்னைக்கு டே விழிஞ்சுடுத்துப்பா, இன்னைக்கு எனக்கு சாப்பிட்றதுக்கு நீ தான்ப்பா ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு மகாவிஷ்ணுகிட்ட கேட்கறா உபதிரி காலங்கர்த்தாலிக்கு. கார்த்தால விடிஞ்சுது, அதனால வந்து இன்னித்துக்கு சாப்பிட்றதுக்கு வேணுமே. ஆக்சுவலா அது எல்லா ஜீவன்களுக்கும் அந்த உண்மையான தேவை, அந்த பசி எல்லாமே அந்த தேவைங்கிறது வந்து ஹிருதயத்திலேருந்து வந்ததுன்னு சொன்னா நேச்சர்ல அதுக்கு உண்டான ஃபீடு இருக்கு. ஏன்னா இந்த பள்ளம் மேடு கான்செப்ட் தான். இந்த குறைபாடுங்கிறது பள்ளம், அந்த பள்ளத்துக்கு ஈக்குவலண்டான மேடு எங்கேயோ இருக்கும். ஹிருதயத்திலேருந்து அதை குழிய மூடணும் அப்படிங்கிற நாட்டம் வரும்போது அதுக்கு உண்டான ஃபீடு வரும். இது பசிக்கும் அப்ளைஸ். இந்த நேச்சர்ல வந்து பட்சிகள் மிருகங்கள் அதெல்லாம் ஒன்றும் பேங்க்ல டெபாசிட் பண்ணி வச்சுக்கிறது இல்லை, ஒரு கிரானரி கட்டி வச்சுக்கிறது இல்லை, ஏதோ ஸ்டோர் ஹவுஸ் வேர் ஹவுஸ்லாம் வச்சுட்டு பழத்தை எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், ரெஃப்ரிஜிரேட்டர் அதெல்லாம் ஒன்றும் வச்சுக்கிறது இல்லையே. அதுக்கு வந்து நித்தியப்படி எல்லாத்துக்கும் படி அளந்துன்னு தானே இருக்காரு பகவான். எறும்புலேருந்து ஈலேருந்து பட்சிகள்லேருந்து எல்லா அனிமல்ஸ்க்கும். அது என்னன்னா அந்த பசி வந்து ஹிருதயத்திலேருந்து அதுக்கு உண்மையான தேவை, அந்த ஜீவிதம் வந்து நிக்கிறதுக்கு உண்டான உண்மையான தேவை ஹிருதயத்திலேருந்து வருதுன்னு சொன்னா அதுக்கு அன்னன்னைக்கு உண்டான ஃபீடு கிடைக்கிறது, எப்படியோ கிடைக்கிறது. அது என்ன, அந்த நடத்துற சக்தியோட பொறுப்பு, அந்த பேலன்ஸ் மெயின்டைன் பண்ற அம்சம் அது இந்த பரம்பொருளோடு. ஆனா அந்த பசிங்கிறத உணர்ந்து அது வரப்போறது, அது தீக்கிறதுக்கு நான் வந்து இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சேர்த்து வச்சுக்கிறது. அது சாப்பாடாகட்டும், பைசாவாகட்டும், ட்ரெஸ் ஆகட்டும், இல்ல மனுஷாலாகட்டும், என்னவா வேணா இருக்கட்டும். அது இந்த ரொம்ப என்ன பகுத்தறிவெல்லாம் ஜாஸ்தி இருக்கிறதுனால மனுஷனுக்கு தான் அந்த பிரச்சனை ஜாஸ்தி. ஏன்னா நம்ம வந்து ஃபார்வர்டு திங்கிங்கா இருக்கோம் அப்படின்னு சொல்லி பின்னால என்ன வரப்போறது அப்படிங்கிறதுக்கெல்லாம் வந்து எஸ்டிமேட் பண்ணி முன்னாலேயே சேர்த்து வச்சுக்கணும்னு என்னெல்லாமோ பண்ணுவோம். ஆனா அது வந்து
அந்த ஏன்னா இந்த இந்த தேவைங்கிற இந்த வேணும் வேணும் ஆகாது என்னவோ வரப்போறது வேணுங்கிற அந்த குறைபாடு வந்து ஆழத்துல இருக்கிறதுனால சர்ஃபேஸ்ல எதையோ சேர்த்து வச்சுக்கிறதுனால அது வந்து ஃபில்லப்பே ஆக போறது இல்ல. பொய்க்குழி. பசியும் அப்படித்தான். வாஸ்தவமா ஒரு ஜீவனுக்கு ஒரு பசி இருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கு ஃபீட் வரப்போறது. நம்ம அத மென்டல் பிளேனுக்கு கொண்டு வந்து அதை நான் நாளைக்கு சாப்பிட்றதுக்கு நான் இன்னைக்கே பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறேன் அப்படின்னு இதெல்லாம் பண்ணினோம் அப்படின்னு சொன்னா அந்த அந்த பசி வந்து அடங்க போறது இல்லை. ஏன்னா அது ஆக்சுவலா மனசுல இருக்கு. அது கிடைக்கிற ரிசோர்ஸஸ்னால அது வந்து ஆகவும் போறது இல்லை. இன்னும் நாளான்னைக்கு வேணும், அடுத்த மாசத்துக்கு வேணும், அது அப்படி போயிட்டே தான் இருக்கும். அந்த மாதிரி இந்த குழி வந்து பொய்க்குழி. அது எவ்வளவுதான் வந்து தீர்த்தாலும் அது வந்து தீர போறது இல்லை. வயிற்று பசியா இருந்தாலும் சரி, பாக்கி என்ன இந்த ஜீவனுக்கு இருக்கிற தேவைகளா இருந்தாலும் சரி, கார்த்தால விடிஞ்ச உடனே சரி இன்னைக்கு என்ன பண்ணலாம், அது ஃபீடு கொடுக்கறதுக்கு இன்னைக்கு என்ன பண்ணலாம், இன்னைக்கு என்ன பண்ணலான்னு விவகாரத்துல வந்து இயங்குறவர்கள் புலரி புலருது என்று குழி தூர்க்கும் அரும் பண்டம் தேடுவீர். அந்த அந்த ஒரு ஒரு குறைபாடு இருக்கே, ஆந்தரிகத்துல ஒரு சென்சேஷன் இருக்கே, இல்ல ஏதோ வேணும் வேணும் வேணும்னு அதை வந்து தீர்க்கறதுக்கு அப்படின்னுட்டு அரும் பண்டம் தேடுவீர். அதுக்கு உண்டான ஃபீடு எதை சேர்த்து வச்சுன்னா அந்த குறைபாடு நீங்கும்னு தேடி தேடி சேர்த்துக்கிறவாளே அப்படின்னு அட்ரஸ் பண்றார். எக்குழி தூர்த்தும் இறைவனை ஏத்துமின். அது என்ன குழி வேணா இருக்கட்டும், என்ன குறைபாடு வேணா இருக்கட்டும், அந்த குறைபாடுக்கு தீர்க்கிறது ஒரே ஒரு சொல்யூஷன் தான், அந்த பரம்பொருள் தான். நம்ம வந்து வயிற்று பசிக்கு ஏதோ இட்லி மாவு அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறோம், அப்புறம் அடுத்த மாதம் என்னமோ வரப்போகிறதுக்காக வேற என்னமோ சேர்த்து வச்சுக்கிறோம், அடுத்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக எத்தனையோ பைசாவை வந்து எதுலையோ டெபாசிட் பண்ணி வச்சுக்கிறோம். அது மாதிரி சேர்த்து வச்சுக்கிறது ஆக்சுவலாக வாஸ்தவமான சொல்யூஷன் எல்லா தேவைக்கும் குறைபாடுக்கும் வந்து அந்த இறை உணர்வை வந்து அடையிறது அனுபவிக்கிறது தான். எக்குழி தூர்த்தும் இறைவனை ஏத்துமின். அந்த பரம்பொருள் கிட்ட கனெக்டடா இருங்கோ, அதுக்கு அதை ஸ்துதி பண்ணுங்கோ. அந்த பொருள், அந்த பரம்பொருள் வந்து இந்த ஜீவனுக்கு எந்த குறைபாடு நேர்ற மாதிரி சுச்சுவேஷன் வந்தாலும் அதுக்கு உண்டான ஃபீடை வந்து கரெக்டா கொடுக்கக்கூடியது அது ஒண்ணுதான். நம்ம கிராசர் லெவல்ல சேர்த்து வச்சுட்டு இந்த குறைபாடை தீர்க்கிறோம்ங்கிறது ஒர்க் அவுட் ஆகாது. அதுக்கு உண்டான ஃபீடை கொடுக்கக்கூடியனா அந்த பொருள் கிட்ட நீங்க டைரக்டா கனெக்டடா இருங்கோ. இறைவனை ஏத்துமின் அக்குழி தூரும் அழுக்கற்ற போதே. அப்ப அந்த பரம்பொருள் கிட்ட கனெக்டடா இருந்தோம் அப்படின்னு சொன்னா எந்த குறைபாடும் வந்து நம்மள அண்டாது. குறை வந்து நம்ம சென்ஸ் பண்ணவே மாட்டோம். அது பூர்ண பொருளா இருக்கிறதுனால அதுகிட்ட வந்து கனெக்டட் ஆயிட்டோம் அப்படின்னு சொன்னா எந்த குறைபாடும் பெரிய பேர்டனா மண்டேல இது எனக்கு இந்த இல்லை, எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து எதுவுமே பாதிக்காது. அப்பதான் அந்த குழி வாஸ்தவத்துல தூர்க்கப்படுறது, மூடப்படுறது. இந்த குறைபாடுங்கிற குழி வந்து மூடப்படுறது அந்த இறை பொருள் கிட்ட கனெக்டட் ஆனா அழுக்கு அற்ற போதே. அது எப்படி அது தூர்க்கிறது, அந்த இறை பொருள் வந்து அந்த குழியை எப்படி தூர்க்கிறது அப்படின்னு சொன்னா இந்த குறைபாடு வர்றதுக்கு காரணமா இருக்கிற அழுக்கெல்லாம் கிளென்ஸ் பண்ணி. அழுக்குங்கிறது சாதாரணமா நம்ம வந்து ஆணவ மலம், கண்ம மலம், மாயாமலம் சொல்றோம் இல்லையா, அந்த மலத்தை நீக்கினாக்க அந்த ஜீவ பாவம் வந்து போச்சு அப்படின்னு சொன்னா அந்த அனுபவத்துல பூர்ணத்தை இருக்கும். அனுபவத்துல பூர்ணத்தை இருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்குன்னு அப்புறம் பசிக்காதான்னா பசிக்கும். பசிங்கிறது நம்ம மண்டையில இருந்துட்டு அது ஒரு குறைபாடா நம்மளை கஷ்டப்படுத்தாது. பசி வந்ததுன்னா பசிக்கு உண்டான சாப்பாடு எப்படியோ கிடைக்கும். அது நம்ம ஒன்றும் மண்டையில ஓடாது. அதே மாதிரிதான் எல்லா தேவைகளும் இட் வில் பி டேக்கன் கேர் ஆஃப் இஃப் ஒன் இஸ் கனெக்டட் வித் தட். அந்த பூர்ண பொருள் கிட்ட கனெக்டடா இருக்கும் அப்படின்னு சொன்னா எல்லாமே எவ்ரி திங் இஸ் டேக்கன் கேர் ஆஃப். இந்த குறைபாடுங்கிற இந்த தட்டுப்பாடு, நான் கஷ்டப்படுறேன் எனக்கு இல்லை அப்படிங்கிற அந்த துக்கம் வந்து எந்த விதத்துலயும் அந்த ஜீவனை வந்து கஷ்டப்படுத்தாது. அதனால அதையே ஏத்துமின், என்ன பை ஆல் மீன்ஸ் அதையே ஸ்துதி பண்ணுங்கோ, அதுக்கிட்டே கனெக்டடா இருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த நல்குறவுங்கிற ஹெட்டிங்ல இந்த பாடல் போகுது. நம்மளது தொடர்ந்து பார்ப்போம். திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.
திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. நாமலை.